அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட் டிஎன்பிஎஸ்சி சேனல். ஸோ நம்ம இந்த இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, குரூப் 2 2A 2024க்கான கட் ஆஃப் என்னவா இருக்கும்? ஸோ 2024 கட் ஆஃப் வந்து என்ன இருக்கும்? ஸோ இது வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, 2022 கட் ஆஃப் பேஸ் பண்ணி இப்போ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கட் ஆஃப் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2022 கட் ஆஃப் வந்து பார்த்துடலாம். ஸோ எதுக்கு இந்த கட் ஆஃப் வந்து இவ்வளோ கம்மியாக இருந்துச்சு? ஸோ அது இப்போ 2024 கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அதுவே பார்த்துடலாம். ஸோ 2022 பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ஸோ கேட்டகரி மேல் ஃபீமேல் சரியா ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150. ஸோ ஆக்சுவலாக மேக்ஸிமம் 150 ப்ளஸ் எடுத்தவங்க எல்லாருமே பாஸ் ஆகிட்டாங்க. அதே மாதிரி கேட்டகரி போக போக உங்களுக்கு வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் சரியா. ஸோ 150 ப்ளஸ் எப்பயுமே நீங்கள் 155 ப்ளஸ் வந்து டார்கெட் வந்து வைக்கணும் நீங்கள் எப்பயுமே. ஸோ அது அப்படி வச்சாலும் நீங்கள் காம்படிஷனுக்குள்ளே இருக்கீங்க ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 155 ப்ளஸ் வந்து நீங்கள் டார்கெட் வச்சு படிங்க ஈஸியாக இருக்கும். ஸோ ஜென்ரல் வந்து 150. ஸோ பிசி பார்த்தீங்கன்னா 149 எடுத்தவங்க பாஸ் ஆயிருக்காங்க போன வருஷம். எம்பிசி பார்த்தீங்கன்னா 147, பிசி முஸ்லீம் பார்த்தீங்கன்னா 144, எஸ்சி 142, எஸ்சிஏ வந்து 138, எஸ்டி வந்து 135. ஸோ இதுக்கு கீழே இப்போ சப்போஸ் 149 சொல்லியிருக்கோம் பிசி. ஸோ இதுக்கு கீழே மார்க் எடுத்தவங்க நான் பாஸ் ஆயிருக்கேன் சார் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சரியா. ஸோ 145 தான் எடுத்திருந்தேன் பட் நான் பாஸ் ஆயிருக்கேன் சொன்னாங்க. பாஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஞாபகம் வந்து இருக்காது. ஸோ நான் ஞாபகம் இருக்கிறவங்க சொல்லுங்க சரியா. கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ அது இது வந்து நம்ம பேஸ் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சிவில் ஸ்டூட் வந்து ஓட் போல் வந்து வச்சோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கட் ஆஃப் வந்து எடுத்திருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து இவ்வளவு கட் ஆஃப் வந்து இருந்துச்சு. ஸோ அப்ப இந்த கட் ஆஃப் வந்து ஏன் இவ்வளவு கம்மியா இருந்துச்சு லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 155 பிளஸ் எடுத்தா மட்டும் தான் நீங்க வந்து உள்ள போக முடியும். பிசிக்கே 155 பிளஸ் 150 பிளஸ் வந்து இருந்துச்சு. ஆனா லாஸ்ட் டைம் பிசிக்கு வந்து 149 147 எடுத்தவங்கன்னா உள்ள போயிருக்காங்க சரியா. ஸோ இது டோட்டல் வேகன்சி லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 5500 வேகன்சி பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ டோட்டல் வேகன்சி 5500னா உங்களுக்கு 1:10 ரேஷியோ வந்து மெயின்ஸுக்கு வந்து எடுப்பாங்க சரி. 1:10 இந்த வட்டம் 1:10 தான் எடுக்கிறாங்க. ஸோ அதனால 55,000 பேர் டு 60,000 பேர் வந்து போன வட்டம் வந்து போனாங்க சரி. போன வட்டம் வந்து உள்ள வந்து போனாங்க. ஸோ அதனால என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு நிறைய பேர் எடுத்ததுனால கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி வேகன்சியும் போன வட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் நடந்த குரூப் 2ல பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி இந்த அளவு வேகன்சி வந்து இருந்ததே இல்லை. ஸோ 6,000 பக்கத்தில் வந்து வந்துருச்சு வேகன்சி. ஸோ அதனால கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ஆயிடுச்சு. அதே மாதிரி ரிசர்வேஷன் ஸோ ரிசர்வேஷன் இஷ்யூவும் போயிட்டு இருந்துச்சு. அதனால ரிசல்ட் வந்து டிலே ஆச்சு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி வந்ததுனால ஸோ அதுவுமே கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் மெயின்ஸுக்கு எழுதுனவங்களும் அதிகமாக இருந்தாங்க. ஸோ அதனாலுமே கட் ஆஃப் வந்து கம்மியாச்சு. ஸோ இந்த வட்டம் இது அப்படியே மாறும். ஸோ எப்படி மாறும்னு பார்க்கலாம். ஸோ 2024 பொறுத்தவரை டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 2327 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ எதில் எத்தனை 1:10னா 23,270 பேர் 24,000 பேர் பக்கத்தில் எடுப்பாங்க உங்களுக்கு மெயின்ஸுக்கு சரியா. ஸோ அப்போ பாருங்க லாஸ்ட் டைம் 60,000 பக்கத்தில் எடுத்திருக்காங்க மெயின்ஸுக்கு. அது அப்படியே இந்த இடத்துல பாதிக்கும் இன்னும் குறையுது. ஸோ பாதினா 30,000 அதுக்கும் இன்னும் குறையுது. 24,000 பேர் வந்து எடுக்க போறாங்க. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும் இன்க்ரீஸ் ஆயிடும் சரியா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட்டும் கம்மி. அதே மாதிரி மெயின்ஸுக்கு எழுதுறவங்களும் கம்மி. ஆனா பிரிலிம்ஸுக்கு நீங்க அப்ளை பண்றப்ப எவ்வளவு பேர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா 10 லட்சம் டு 15 லட்சம் பேர் இருப்பாங்க. 12 லட்சம் பேர் குறைஞ்சது 12 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க பிரிலிம்ஸுக்கு. ஸோ அதனால இப்போ காம்படிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுல வந்து நீங்க 155 பிளஸ் நீங்க என்ன கேட்டகரி எடுத்தாலும் என்ன கேட்டகரி இருந்தாலும் 155 பிளஸ் வந்து 150 டு 155 பிளஸ் எடுத்தா நீங்க தைரியமா மெயின்ஸுக்கு வந்து படிக்கலாம். நீங்க ரிசல்ட்டுக்கு வர தேவையில்லை. ஸோ நீங்க 145 149 எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பயந்துட்டே இருக்கணும். வருமா வராதா வந்துரும். ஸோ சில டைம் வந்து நம்மளுக்கு தெரியாது. கட் ஆஃப் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. யூகிக்க முடியாது. ஆனா நீங்க ஷுவரா 155 பிளஸ் எடுத்திருந்தா நீங்க வந்து என்ன பண்ணலாம்? தைரியமா மெயின்ஸுக்கு வந்து படிக்கலாம். டைம் வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ 145 149 146 எடுத்திருந்தா நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். வருமா வராதான்னு ரிசல்ட் வந்த பிறகு தான் நீங்க படிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா அந்த 150 டு 155 பிளஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்? தைரியமா மெயின்ஸுக்கு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதனால இந்த வட்டம் வேகன்சியும் கம்மி. அதே மாதிரி மெயின்ஸுக்கு போற கேண்டிடேட்ஸும் கம்மி தான். போன வட்டோட கம்மி. ஸோ 2300 2400 வேகன்சி வச்சா 24,000 பேர் பக்கத்துல போவாங்க மெயின்ஸுக்கு. சரி அதனால காம்படிஷனும் அதிகமா இருக்கும். ஸோ இப்போ குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லா அப்படியே இங்க வந்துருவாங்க. ஏன்னா குரூப் 4 ரீசெண்டா தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஜென்ரல் தமிழ் எடுத்தவங்க அப்படி இங்க வந்து காம்படிஷன் வந்து அதிகமாயிரும். ஸோ அதனால பாருங்க. ஸோ அதனால என்ன இதுனா நீங்க நல்லா படிங்க. ஸோ படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ப்ரிலிம்ஸ் வந்து ஃபோக்கஸ் எப்பயும் 155 பிளஸ் வந்து வச்சு படிங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓவராலா பார்த்துடலாம். ஸோ டீட்டெயிலா வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ். ஸோ ஜென்ரல் தமிழை பொறுத்தளவு
ஸோ 95 ப்ளஸ் ஜென்ரல் தமிழை பொறுத்த 95 ப்ளஸ் டார்கெட் வந்து இருக்கணும். அதே மாதிரி மேக்ஸில் 25க்கு 23 ப்ளஸ் இருக்கணும். யூனிட் 8ல் 30 கொஸ்டின், மேக்ஸிமம் 30 கொஸ்டின், மினிமம் 25 கொஸ்டின் வந்துடும் உங்களுக்கு. சரியா? அதனால 30 ப்ளஸ் வந்து எப்பயுமே யூனிட் 8ல் இருக்கணும். அதே மாதிரி யூனிட் 9ல் மேக்ஸிமம் 7 கொஸ்டின், மினிமம் 5 கொஸ்டின் வந்துடும். அதே மாதிரி பாலிட்டியில் மேக்ஸிமம் 50 கொஸ்டின், மினிமம் 10 கொஸ்டின் வந்துடும். ஸோ அப்போ இந்த சப்ஜெக்ட் இப்போ பாருங்க, ஸோ 95 ஜென்ரல் தமிழ் வச்சுருங்க. ஸோ 20 மேக்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிட் 8ல் 30, சரி 25 வைங்களேன், 25. சரி யூனிட் 9ல 5, அதே மாதிரி பாலிட்டியில 10 வைங்க. ஸோ எவ்வளோ வருது? 145 ப்ளஸ் 145 கொஸ்டின் வந்துருது. சரியா? இதுலயே நீங்க இந்த யூனிட் படிச்சால் மட்டுமே உங்களுக்கு 145 கொஸ்டின் வந்துருதுன்னா, மிச்சம் இருக்கிற ஒரு 10 கொஸ்டின், 10 to 5 கொஸ்டின் வந்து நீங்க போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. ஆனா நீங்க இப்ப ஃபுல் மார்க் எடுத்துட்டீங்க. இப்ப ஜென்ரல் தமிழ்ல 95 எடுத்துட்டீங்க. ஸோ மேக்ஸ்ல 23 எடுத்துட்டீங்க. யூனிட் 8ல ஃபுல் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா 168 பிளஸ் வந்து உங்களுக்கு கையில இருக்கும். இந்த யூனிட் படிச்சா மட்டுமே. ஜென்ரல் தமிழ், மேக்ஸ், யூனிட் 8, யூனிட் 9, பாலிட்டி, இந்த 5 யூனிட் படிச்சா மட்டுமே போதும். உங்களுக்கு கையில வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 168 பிளஸ் இருக்கும். நீங்க தைரியமா போலாம். ஸோ அப்ப சார் நான் இது மட்டும் படிச்சா போதுமா, மிச்சம் எல்லாம் படிக்க தேவையில்லைன்னா அப்படி கிடையாது. சரி, அப்ப சப்போஸ் ஏன் சொல்றேன் நான், இப்ப ஜென்ரல் தமிழ் கொஞ்சம் கஷ்டமா கேட்டாங்க அப்படின்னு நீங்க 95 டார்கெட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 90 தான் எடுக்கிறீங்க வச்சுக்கோமே. ஸோ 90 தான் எடுக்கிறீங்க ஜென்ரல் தமிழ். சரி, மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமா கேட்டாங்க. ஸோ 20 தான் எடுக்கிறீங்க வச்சுக்கோம். அது மாதிரி யூனிட் 8 கொஞ்சம் கஷ்டமா கேட்டாங்க. இப்போ 20 தான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோம். சரியா? யூனிட் 9 கஷ்டமா கேட்டாங்க. பாலிட்டி வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்கறாங்க. அதுல கொஞ்சம் ஒரு 6 கொஸ்டின் வந்து ஈஸியா இருக்கு அப்படின்னு, ஒரு 4 கொஸ்டின் கஷ்டமா இருக்குன்னா 6 கொஸ்டின் வச்சு. இப்போ எவ்வளோ வருது? 136 கொஸ்டின் வருது. 136 கொஸ்டின். இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு என்ன கை கொடுக்கும் பார்த்தீங்கன்னா, மிச்ச சப்ஜெக்ட் கை. சரியா? 136 கொஸ்டின் எடுத்துட்டீங்க நீங்க அப்படின்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ், ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, சயின்ஸ். ஸோ சயின்ஸ் பொறுத்தளவு நீங்க என்னதான் படிச்சாலும் அவங்க வேற ஏதாவது கேட்பாங்க. ஸோ அதனால சயின்ஸ் பொறுத்தளவு செலக்டட் டாபிக்ஸ் மட்டும் படிங்க. ஸோ 8th, 9th, 10th இந்த 3 புக்கு மட்டும் படிங்க போதும். 11th, 12th ரொம்ப டீப்பான போவேனா. ஸோ 8th, 9th புக்கு இம்பார்ட்டன்ட் லெசன் மட்டும் சயின்ஸ்ல இருந்து படிங்க, போதுமானது உங்களுக்கு. ஸோ எக்கனாமி பொறுத்தவரை 11th, 12th மட்டும் படிங்க. ஸோ அதுவுமே நம்ம சொல்லுவோம். ஸோ வேர் டு ஸ்டடி எக்கனாமி, பாலிட்டி இதெல்லாம் எங்க இருந்து படிக்கணும், சமச்சீர் புக் போதுமா, சமச்சீர் புக்கை தாண்டி ஏதாவது படிக்கணுமான்னு சொல்லிட்டு அதுவுமே சொல்லுவோம். ஸோ வெயிட் பண்ணுங்க, நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து போடலாம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எத்தனை மாசம் வந்து படிக்கணும்னு சொல்லுவோம். சரியா? ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, ஸோ இந்த சப்ஜெக்ட் படிச்சாலே உங்களுக்கு இந்த 136ல பேலன்ஸ் இருக்குல்ல. ஸோ 74 கொஸ்டின் பக்கத்துல, 64 கொஸ்டின் பக்கத்துல இருக்கு. ஸோ அந்த 64 கொஸ்டின் நீங்க ஈஸியா வந்து 64ல மேக்ஸிமம் 30, 20 to 30 படிச்சாலே 20 கொஸ்டின் எடுத்தாலும், அப்ப 20 கொஸ்டின் எடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா 160 பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துரும் உங்களுக்கு. ஸோ அப்ப நீங்க வந்து இந்த மேல இருக்கிற சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஜென்ரல் தமிழ் மேக்ஸ் மட்டும் டெய்லி நீங்க போட்டு பார்க்கணும். ஜென்ரல் தமிழ் மேக்ஸ் இது மட்டும் டெய்லி நீங்க போட்டு பார்த்துட்டே இருக்கணும், விடவே கூடாது. சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங். ஸோ ரீசனிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மெயின்ஸ்ல ரீசனிங் சேர்த்துட்டாங்க. அதுல ரீசனிங் வந்து வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஜென்ரல் தமிழ், மேக்ஸ், ரீசனிங் ஸோ மூணுமே டெய்லி வந்து போட்டு பார்த்துட்டு இருக்கணும். அதே மாதிரி யூனிட் 8, யூனிட் 9, பாலிட்டி இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக், சயின்ஸ் இதுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நீங்க ஈஸியா 160 பிளஸ் 165 பிளஸ் வந்து ஈஸியா எடுத்துடலாம். சரியா? அப்ப இந்த 165 எடுக்கிறதுக்கு சிவில் ஸ்டூட் டிஎன்பிசி சார்பா எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து போடலாம். ஸோ எங்கிருந்து படிக்கணும், ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் எல்லாமே நம்ம போடலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிவில் ஸ்டூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.